உதித்து பகவான் அண்ணாமலைக்கு வந்தது தெரியும். எல்லாருக்கும் திருச்சுழியில அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணி அழகம்மை சுந்தரம்மையருக்கு அவதாரம் பண்ணி அங்கிருந்து நேரா தன்னுடைய 16வது வயதுல ஆத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வர அவர் மூலமா இங்கேருந்து வரீங்கோ அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது ஸ்மரணாத் அருணாச்சலம்னு சொல்ற மாதிரி அருணகிரியிலேருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வார்த்தை அவருக்கு இழுக்கிறது. என்னுடைய அப்பா வந்து என்ன கூப்பிடுறார், நான் போறேன், கடிதாசி எழுதி வச்சுட்டு இது ஒரு நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறதுன்னு சுவாமி எழுதி வச்சுட்டு கிளம்புறார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வியர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும்னு ராமலிங்க சுவாமி பாடினார் இல்லையா? அவர் ஒரு உபன்யாசத்துக்கு கிளம்பிட்டு இருந்தாராம். அண்ணா மூலமா வளர்க்கப்பட்டவர். அண்ணாமணி தான் ஆத்துல எல்லாம் அவருக்கு, அம்மா அப்பா கிடையாது. அப்படி குழந்தையா இருக்கிறச்ச அண்ணா உபன்யாசம் பண்ணி அது மூலமா என்ன பணம் வருதோ அதை வச்சுதான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தா. அந்த சமயத்துல ஒரு நாள் அண்ணாவுக்கு உடம்பு முடியாம போறது. அப்போ இவர் போறார், ராமலிங்க சுவாமி போறார் உபன்யாசத்துக்காக. நாளையிலேருந்து உங்க தம்பியே அனுப்புவோ அப்படின்னு சொல்லிட்டார் எல்லாரும் அவருடைய உபன்யாசத்தை கேட்டு. அப்படி இருக்க சுவாமி ஒரு நாள் வேகமா ஒரு உபன்யாசம் கிளம்புற சமயம் வாசல்ல வண்டி தயாரா, மாட்டு வண்டி கூட்டி தயாரா இருக்கு. அப்ப ஏறி அதுல உட்காந்துக்கிறார். கிளம்பி வேகமா சீக்கிரம் போகணுங்கிறதுனால அந்த வண்டிக்காரன் என்ன பண்றான், அந்த மாட்டை 2 அடி வேகமா அடிச்சு ஓ அப்படின்னு விரட்டி விடுறான். போய் முடிச்ச உடனே இடத்துக்கு சமயத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. ஆனா சுவாமியை காணோம். எல்லாரும் தேடுறா ராமலிங்க சுவாமி. அப்போ தேக்கடையில அந்த வெக்க புல்லு பக்கத்துல அந்த மாடை கட்டி வச்சிருந்தான். அத போய் கழுத்த தடவை விட்டு அவர் சொன்னாராம், எனக்காக நீ இவ்வளவு பாடுபட்டையா, இவ்வளவு வேகமா அடி வாங்கிட்டு ஓடி வந்தையான்னு அதுக்கு இடைப்பாறும் பொழுது தடவி கொடுத்தாராம். ஆர்வியர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும்னு சொல்றத நம்ம பகவான் தான். அவர்கிட்ட இல்லாத விலங்குகளே அங்க கிடையாது. இன்னைக்கும் அந்த பீட்டத்துல போய் நம்ம பார்த்தோம்னா மகர்ஷியோட அந்த இடத்துல மான், மயில், குரங்குக்கெல்லாம் ஞானோபதேசம் பண்ணியிருக்காரு சுவாமி. குரங்கு உட்கார்த்தி வச்சு சுவாமி ஞானோபதேசம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அழகம்மை அவ அம்மாக்கே ஞானோபதேசம் பண்ணார். அம்மா ஞானோபதேசம் பண்ணி திருவண்ணாமலை வந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். இங்க வந்து ஞானோபதேசம் பெற்றவர் ரமணருடைய அம்மா. பையன் கிட்ட மூலமா ஞானோபதேசம் பெற்றாள். ரமணாசிரமத்துல பிக்ஷைக்கு குறவர்கள் குறத்திகள் எல்லாரும் வருவாளாம். ரொம்ப வெய்ய காலத்துக்கு அப்ப வந்து சாமி தண்ணி கொஞ்சம் முதுகுல ஊத்து அப்படின்னு சொல்லுவாளாம். சுவாமி கையால இப்படி வாங்கி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு தண்ணி ஜலம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து முதுகுல அப்படி விடுவாராம். அந்த வெயில் தாங்காதான் அவளுக்கு. அப்படி கருணை பண்ணக்கூடிய பகவான் ஒரு சமயம் அவ அம்மா வந்து ரொம்ப ஆச்சாரம் படி யார் தொட்டாலும் சாப்பிட மாட்டா. தனக்குன்னு சுயம் பாகி, தனக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு வச்சிருப்பா. அப்போ ஒரு சமயம் ரமண ஆசிரமத்துல ஆகாரம் எல்லாம் தீர்ந்து போனதும்
சுவாமி கூப்பிடுறார் சிஷியரை கூப்பிட்டு அம்மாட்ட சொல்லி வாளுக்கு சாதம் போட சொல்லி அப்படின்னு சொல்றார். உள்ள போய் அவ சொல்றா, இன்னும் அம்மா ஆகாரம் எடுத்துக்கலையா, ஆகாரம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் பிற்பாடு போடுவா இல்லையா, அதனால போய் சொல்றார் சிஷ்யர், இங்க கூப்பிட்டு அம்மாவை அப்படிங்கிறார் பகவான். கூப்பிட்டு உடனே அந்த அம்மா வரா, இவாளுக்கெல்லாம் ஆகாரம் போடு அப்படின்னு சொன்னதும் அந்த அம்மா ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கா. இவாள்லாம் யாரு தெரியுமா அப்படின்னு காண்பிச்சு கொடுக்குறார். சாட்சாத்காரம், அருணாச்சல ஸ்வரூபம் இவாள்லாம் அப்படின்னு சொன்னார். அவ அழகம்மைக்கு பிரத்யட்சமா அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் கிடைக்கும். சம்பூர்ணம்மாள் அப்படின்னு ஆகாரம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துல வர அடியவர்களுக்கு எல்லாரும் அமுதளிக்கக்கூடியவாதான் அந்த சம்பூர்ணம்மாள். அவ வீட்டு விளக்கு. எப்படி நம்ம சம்பந்த பெருமான் காழி பிள்ளையார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிற பதிகம் பாடும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்தவா எல்லாருக்கும் சிவகதி காண்பிச்சார் இல்லையா. காதலாகி கசிந்து பாடும் பொழுது அந்த அக்னி ஸ்வரூபத்திலேயே சுவாமி வந்தார். அவருடைய கல்யாண மணக்கோலத்திலேயே நீ என்னுள் சிவகதி பெறுக அப்படின்னு அந்த அக்னி ஸ்வரூபத்துல சிவபெருமான் வரும்பொழுது அங்க ஒரு அடியவர் மட்டும் அந்த அம்மா சொல்றாரு, நான் வீட்டு விளக்கு, நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்பெரும் நெருப்பில் இச்சிறையிடம் என்ன செய்யும்னு சொல்றார் அவர். நீ உள் புகுந்து கைலாச பதவி அடையிறது. அதையே நம்ம ரமண மகரிஷியும் நடத்தி காண்பிக்கிறார். இந்த அம்மாக்கு சம்பூர்ணம்மாள் வீட்டு விளக்குன்னு எதிர்த்து குடிசையில யாருமே இல்லாத இடத்துல உட்காந்து வச்சு ஆகாரமே இன்னும் கொடுக்கல அந்த அம்மாக்கு. ரமண மகரிஷி பாக்குறாரு, எங்க சம்பூர்ணமா காணும் அப்படின்னு கேட்கிறார். இப்போ நம்மளுக்கு உதவ மாட்டா, இருக்கா, ஆகாரம் போட்டாச்சா இல்ல அப்படின்னு சொன்னதும் சுவாமி வரவழைச்சு தான் கண்ணு முன்னாடி ஆகாரம் போட சொன்னாராம் அந்த அம்மாவுக்கு. அதையும் நடத்தி காண்பிச்சார். பால வயதுல, அவருடைய சின்ன வயசுல அவருக்கு பாடம் எடுத்த ஒரு வாத்தியார் என்ன பண்றார், மகரிஷி பெரிய ஆளாயிட்டார் இல்லையா, அவர் எவ்வளவு பெரிய ஞானவான், அவர்கிட்ட போய் நம்மளுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்துக்கணும்னு வாத்தியார் கிளம்பி வரார். கிளம்பி தன்னுடைய கேள்வி கணைகளில் தொடர்ந்து இது என்ன பண்ணலாம் சுவாமி, இது இப்படி சொல்றாளே, ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும், அது இது கேள்வி கேட்டுட்டே இருந்தார். நீங்க அங்க நிறைய கேள்வி கேட்கறீங்கன்னு நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சாதுவோம் சுவாமிகள்னு பகவானுடைய சிஷ்யர், அவர் அருளி செய்த கும்மி பாட்டு இதை பாடி எல்லாரும் சேர்ந்து பெண்கள் எல்லாம் முடிஞ்சா கும்மி கொட்டுறது ரொம்ப விசேஷம். இந்த பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஞான மார்க்கம் அடைவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தானே எல்லாரும் சொல்றா. இப்படி தபஸ் இருக்கணும், இத்தனை நாள் ஆகாரம் இல்லாம இருக்கணும், இப்படி இருக்கணும், அதுக்கு நியம நிஷ்டைகள்லாம் உண்டு அப்படின்னு சொல்லி வைக்கிறாளே, அதெல்லாம் நமக்கு வருமா அப்படின்றத சுவாமி ஒன்னும் ஒரு கஷ்டமும் பட வேண்டாம், அமைதியா உட்காந்து நான் யார் அப்படிங்கிறத நீயே உள்உணர்ந்து பார், உனக்கு ஆன்மஸ்வரூபம் நீ எளிதில் அடையலாம்னு சொல்றார். அதையே பகவானுடைய சிஷ்யரான சாதுவோம் சுவாமிகள் அருளி செய்த இந்த கும்மி எப்படியாவது நம்மளுக்கு, நம்ம பிறந்தவா எல்லாருமே சுவாமி இந்த மாதிரி தேகம் கொடுக்கறதே எதுக்காகன்னா, அதறியும் அரிது ஊர் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது, இந்த மாதிரி தேகம் கொடுக்கறதே முக்திங்கிற வீடு பேரை அடைய நோக்கி நம்ம நகரணுங்கிறதுக்காக தான் இந்த மனிதனாக சுவாமி நம்மளுக்கு பிறப்பு கொடுக்குறாங்க. இது மூலமா நம்மளால எவ்வளவு முடியறதோ அதை முயற்சி பண்ணணும். அதுக்கான சுவாமியோட பிறப்பையே, பகவானுடைய பிறப்பு முழுக்க கும்மியா பாடியிருக்காரு. ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஒரு பாடலோட. கும்மியடி அருள் கும்மியடி ஒன்றாய் கூடி ஒரு பத கும்மியடி, கும்மியடி அருள் கும்மியடி ஒரு பத கும்மியடி, அம்மையடி நம்ம கப்பனடி ரமணாயன மோயன கும்மியடி, அம்மையடி நம்ம கப்பனடி ரமணாயன மோயன கும்மியடி, சாந்த சமுதிர ரணங்கடி அவதான சரிதையை செப்புமடி, சாந்தருள் கலி கண்ணடி கரிகாலது வேதகள பெரிய சுந்தரர் மிதமடி வைணவேண தராணம் என்பதிதடி, பெரிய
அப்ப நிறைய பேர் சேரலாம். அருணாச்சல ரமணா ஞான ஆனந்தம் தாரமணா. எங்க அப்பாவோட பாட்டு அக்ஷரமண மாலை தேர் உலா வரும் பொழுது மதுராந்தகத்துக்கு அப்பா ஹெட்டா போட்டுருக்கா. சுவாமியோட ரதம் வர்றது அழைச்சு மறுபடியும் அவளை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு சொல்லியிருக்கா. அப்போ அப்பாவுக்கு முதல் நாள் சுவாமி நாளைக்கு ரதத்துல வர போறாருன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5:45 போல சுவாமி ரமணர் இதை எழுத சொல்லி படித்தார். அப்பா எழுதினார். அருணாச்சல ரமணா ஞான ஆனந்தம் தாரமணா அக்ஷரமண மாலை பாட அருளிய வாரமணா திருச்சுழியில் தோன்றி நல்ல சுழியாடவனே அண்ணாமலிடமிலே பெரும் அருட்கடலானவன்
மறுமழை பொழிவார் ஞான ரதத்தினிலே வந்து ஞானமளித்தவனே தினமும் அருள்பெறவே எமை தேடியே வந்திடுவார் மண்ணில் சிறந்ததையா இந்த மதுராந்தகம் பூமி மழுடன் வணங்கிடுவோம் இங்கு நீயேயும் சுவாமி மழுடன் வணங்கிடுவோம் இங்கு நீயேயும் சுவாமி மழுடன் வணங்கிடுவோம் இங்கு நீயேயும் சுவாமி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல அண்ணாமலைக்கு வான்முகில் வளாது வைக மலிவடம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஹர பார்வதி சிவகுக குமர பராச்சலபதியே சீரலை வாழ்வை சிவகுக குமர பராச்சலபதியே சீரலை வாழ்வை சூரச்சந்தனி படனா புரிவாடியே ரகமுறை கண்டி வாசம் ஜய ஜய சங்கர பாலகமணியே சிவமே 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 ரமண பவ சிவமே வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஆண்டவனுக்கு முருகனுக்கு வெற்றி வடிவேல் முருகனுக்கு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தவா எல்லாருக்கும் சாந்தி மாமாவுக்கும் சாந்தி மாமி ரவிசங்கர் மாமா எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்து நமஸ்காரத்தை சொல்லி வந்து இருந்து கேட்டவா எல்லாருக்கும் மனசு சந்தோஷத்தோட பெருமானுடைய திருவடி அடையறதுக்கான சாயுச்சிய நிலை நம்ம எல்லாருக்கும் நல்லபடியா கிடைக்கணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுது. சாதுக்கள் சங்கத்தோடைய என்னைக்கும் நம்மளுக்கு ஒரு கூட சத்சங்கத்திலேயே நம்ம எல்லாரும் இருந்துட்டு இருக்கணும், நல்ல கதி கிடைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தவா எல்லாருக்கும் நமஸ்காரம் நன்றின்னு சொல்லி கிடையாது. பகவான் ரெகுலரா வந்து நாங்க வந்து ஒரு ஸ்பீச் தான் இருக்கோம், இதெல்லாம் ஒரு வித்தியாசமா பண்ணலாம்னு எங்க தலைவர் செயலாளர் சொன்னபடி மிக அற்புதமாக 1.5 மணி நேரம் பக்தி இசையில் எங்க எல்லாரையும் திருப்புகழ் எல்லா சாமிகளையும் கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்திய மாதங்கி சங்கர் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் அவர்கள் குழுவினர் நன்றியையும் தெரிவித்துக்கிறோம். ஒரு வாரமும் இந்த இடத்துல சத்சங்கம் நடக்குது.
5ல இருந்து 6:30 மணி வரைக்கும் வேத பாராயணம், அக்ஷரமண மாலை இந்த இடத்துல நடந்துருக்கு. எல்லாரும் வந்து அவசியமா கலந்துக்கோங்க. இது வருஷத்துல வந்து ஜெயந்தி விழா, ஆராதனை விழா பெரிய லெவலில் இருக்கும். ஒரு வாரமும் 5ல இருந்து 6:30 மணி வரைக்கும் அக்ஷரமண மாலை, வேத பாராயணம் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கொரோனா காலத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆன்லைன்ல ரெகுலரா எங்க தலைவர் வந்து ரெகுலரா சத்சங்கம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த டீம்ல இருக்கிறோம், எங்க சேகர் சார் எல்லாருக்கும் வணக்கம் சொல்றோம். யாரெல்லாம் முடியுமோ காலையில டெய்லி 8:30 இருந்து 10:30 வரைக்கும் ரெகுலரா நடக்குது. ஆல் ஓவர் தி வேர்ல்டு அந்தந்த கண்ட்ரில என்ன டைம் இருக்குமோ அவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படின்னாக்க பகவானுடைய எப்பெல்லாம் நம்ம டைம் இருக்குமோ அந்த டைம்ல ரவிசங்கர் சார், சாந்தி மேடம்லாம் வந்து கொரோனா காலத்துல இருந்து தொடர்ச்சியா டெய்லி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய கிளாஸ் கொடுக்கணும். யாரெல்லாம் முடியுமோ மேடம் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எப்படி நம்ம அட்லீஸ்ட் ஒரு தடவை கடவுள் நினைக்கிறதுக்கு நிறைய கதைகள் பேசிட்டே இருப்போம். ஒரு 2 மணி நேரம் நம்மளோட இறைவனை நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த டீம் லிங்க்ல சேரும். சோ எல்லாரும் அந்த லிங்க்ல சேர்ந்துட்டு யாரெல்லாம் முடியுமோ அவெல்லாம் சேர்ந்துட்டு தொடர்ந்து பகவானுடைய பேரர்களுக்கு பெருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பிரசாதம் எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. பொறுமையா இருந்து பிரசாதம் சாப்பிட்டு எல்லாருக்கும் என் பேர் ராமசுப்பு. கிட்டத்தட்ட 27 வருஷமா திருவண்ணாமலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 4-5 தடவை கோவில் கோவிலே பண்ணியிருக்கேன். அதை பெருக்கா சொல்லல. பகவான் இந்த பாட்டேன்னா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மனசுல ஒரு எண்ணம் இருக்கா, தான் பாடுறேன். தயவுசெய்து மன்னிச்சுக்கோ, தப்புன்னா மன்னிச்சுக்கோ. அண்ணாமலையே பரா, அண்ணாமலையே பரா, திரு அண்ணாமலையுடனே உண்ணாமலையுடனே அண்ணாமலை ஈஸ்வரா ஈஸ்வரா. பிரதோஷ காலத்தில் அபிஷேக அலங்காரம், பிரதோஷ காலத்தில் அபிஷேக அலங்காரம், அர்ச்சனை ஆரத்தி ஆனந்தமாய் கண்டு அண்ணாமலை ஈஸ்வரா ஈஸ்வரா. ரிஷப வாகனத்தில் உமையுடன் அமர்ந்து, ரிஷப வாகனத்தில் உமையுடன் அமர்ந்து தரிசனம் தந்தாய் ஸ்ரீ பரமேஸ்வரா. ரிஷப வாகனத்தில் உமையுடன் அமர்ந்து தரிசனம் தந்தாய் ஸ்ரீ பரமேஸ்வரா. கிரிவலம் வந்து முத்தியை காண நல்ல பரங்களை தருவாய் உமாமகேஸ்வர அண்ணாமலை ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா. வயசு 80, கொஞ்சம் தார்மாரமா பாடியிருக்கா, மன்னிச்சுக்குவாங்க. ரொம்ப இல்ல ஆசைப்பட்டு இருந்தாலும் புதுசா வந்தவ தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்றேன். நிறைய பேர் புதுசா வந்திருக்காங்க.
இங்க எல்லாம் எங்க அப்பா வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். உனக்கே நமஸ்காரம், உனக்கே நமஸ்காரம், உண்மை பரம்போது ரமணா, மலகன் விளக்கிடும் மகன்மணியே, உனக்கே உனக்கே நமஸ்காரம், உனக்கே உனக்கே நமஸ்காரம். எல்லா பொழுதிலும் எல்லா இடத்திலும் எல்லாமாயிருப்பவனே, எல்லா பொழுதிலும் எல்லா இடத்திலும் எல்லாமாயிருப்பவனே, உல்லாசமாய் விழாவும் ரமணா, உனக்கே உனக்கே நமஸ்காரம். உல்லாசமாய் விழாவும் ரமணா, உனக்கே உனக்கே நமஸ்காரம், உனக்கே உனக்கே நமஸ்காரம், உனக்கே உனக்கே நமஸ்காரம். வாழினி குணகோடி வழியெல்லாம் நிறைந்தோய் வாழி, வாழினி ஒளி வெள்ளம் மறக்கடா அங்கம் வாழி, வாழி ஸ்ரீரமண வாழி நீ வாழி வாழி, வாழி ஸ்ரீரமண நாம மந்திரம் வாழி வாழி, வாழி ஸ்ரீரமண மூர்த்தி வாழி எல்லாம் தேவி, வாழி எம்பி காக்கும் மகாபுருஷ வாழி. ஓம் நமோ பகவதே ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சலரமணாய. நமோ ரமணாய, நமோ ரமணாய, அருணாச்சலம், அருணாச்சலம்.